கடகத்துக்கு இப்ப குரு வந்திருக்காரு அதிசாரமா. கடகத்துக்கு குரு வந்துட்டாரு. சிஷ்யன் நீங்க ஆதித்யா சேனல் கொண்டாரு சார். இன்னைக்கு மேட்ச் திடீர்னு ஒரு 5 நிமிஷம் நிக்கும். நீங்க ஆமா சார். நான் நின்ட்டேன். பவர் பிரச்சனையால ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு இந்த EBல எல்லாம் கான்டாக்ட் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து இன்னைக்கு கண்டிப்பா CSK நீங்க அவங்க அத்தனை பேர் பணத்தை மும்பைல கட்டிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஆப்போசிட்டா கட்டிக்கிறாங்க. அது எப்படி இது 120 பாலா? ஆமா சார். ஒரு இன்னிங்ஸுக்கு பட் ஒரு பால் தானே போடுறாங்க ஃபுல்லாவே. சார் என்னால முடியல சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஏஐல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் படம் ஆல்ரெடி வந்துருக்கு. ஏஐ நீ ரொம்ப அழகா இருக்கு. ஒரு படம் சார் இன்னொரு படம் வந்திருக்கு. சரத்குமார் ஏய் அப்படின்னு வந்திருக்கு. சாட் ஜிபிடியே சொல்லிட்டு போறது எல்லா விஷயத்தையும் எதுக்கு உங்கள்கிட்ட வர போறாங்க? 100% வாய்ப்பே இல்லை சார். உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்களா? எங்ககிட்ட வரலனாலும் பரவாயில்ல சார். ஜோசியத்துல விதி விட புருவத்தெல்லாம் அப்படி விரிச்சு வச்சுக்கிறீங்களா? ரொம்ப பெரிய விஷயம் சொல்ல போறீங்கன்ற மாதிரியே ஒரு பயம் எனக்கு வருது. அந்த புருவத்தை கொஞ்சம் இறக்கி பேசுங்க சார். ஜோசியத்துல ஆதித்யா டிவி ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். குறும்பு ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னா நஞ்சு அப்படி ஹாப்பியாகிறது சிரிக்கிறதுன்றது. டெலிகாஸ்ட்னு வந்தாச்சு. டெலிகாஸ்ட்ல பாட்காஸ்ட் அப்படின்னு ரைமிங்காக ஒன்று சொன்னாங்க. பாட்காஸ்ட்டுக்கு வந்து ஃபோர்காஸ்ட் முக்கியம். இன்னைக்கு டேட்டில் தானே மழை வருதுன்னாங்க. அப்போ ஸ்டார் காஸ்ட் யாருன்னாங்க. உங்கள் ஹேர் ஸ்டைல் எடுத்துகிட்டு என்ன மாதிரியே ஆகிட்டு வருது இப்போ புரியுது. பட் இதில் வந்து ஒரு ஜீனியஸ் ஒருத்தருக்கு நம்ம என்ன கேட்டாலும் டக்குன்னு அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்றது சூப்பராக சொல்லுவார். எனக்கு ஹாஸ்யம், பட் அவருக்கு ஜோசியம். வணக்கம் மிஸ்டர் பாலாஜி ஹாசன். வணக்கம் சார். பாலாஜி ஹாசன், நான் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுலையும். அதே மாதிரி இருக்கீங்க ஒரு 4 வருஷமா. உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஜோசியம் பார்க்கவே இல்லையா? எப்படி இருப்பீங்க ஒரு 4 இயர்ஸ் கழிச்சுன்னு? இதே மாதிரி ஒல்லியா தான் சார் இருப்பேன். அப்படியா? சில்லியா இருப்பேன்னு வரல. ப்ரொஃபஷன் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? அதுவும் இப்போ மழை காலம்லாம் வேற வருது. உங்கள்ட்ட நிறைய கேட்பாங்களே, என்ன மழை வருமா, வெயில் வருமா, என்ன ஆகும்? இந்த வருஷம் மழை வந்து நல்லா இருக்கும் சார். கடகத்துக்கு இப்ப குரு வந்திருக்காரு அதிசாரமா. சோ கடகத்துல சிஷ்யன் எங்க வருவாரு? என்ன சார்? கடகத்துக்கு குரு வந்துட்டாரு. சிஷ்யன் எங்க? நீங்க ஆதித்யா சேனல் கொண்டாரு சார். ஐயோ, உங்களுக்கு வந்து ஜோசியத்தோட ஆசையம் இப்படி பொங்குது தலைவா. உங்க கூட இருக்கல சார். சரி, இந்த யுக்ரைன் வார் ஒண்ணு போயின்னு இருக்குல்ல? ஆமா சார். அது முடிஞ்சிச்சா, முடியுமா, என்ன ஆகும் அது? இல்ல சார், அந்த குரு வந்து கடகத்துக்கு குரு எல்லாத்துலயும் இருப்பாரு. இல்ல, குரு வந்து வருஷத்துக்கு ஒரு ராசிக்கு போயிடுவாரு. இப்ப கடகத்துல இருக்காரு. சோ அதிசாரமா போயிட்டு திரும்ப வக்ரம் ஆயிடுவாரு. சோ 2026 செகண்ட் ஹாஃப்ல உள்ள வந்துடுவாரு. அதன் பிறகு இது படிப்படியா குறைஞ்சி 2026 ரெண்டுக்குள்ள ஓரளவுக்கு இது கம்ப்ளீட் ஆயிடும் சார். நான் என்ன ராசின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். நான் மதராசி. மதராசி? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் இந்த காலத்துல மயிலாப்பூர் தான் இருக்கேன். அதுல இருந்து நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்க வந்து ரொம்ப சயின்டிபிக்கா ஒரு கட்டத்தை பார்த்து இப்படிதான் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க இன்ட்யூஷன் வாங்க, திடீர்னு தோணும் இப்படி நடக்கும்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், மறக்க முடியாது, நம்ம கிரிக்கெட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கெஸ்டா கூப்பிட்டு திடீர்னு ஒரு IPL மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க விட்டுடுங்க, இன்னைக்கு மேட்ச் திடீர்னு ஒரு 5 நிமிஷம் நிக்கும். நீங்க ஆமா சார். என்ன, நான் நின்ட்டேன் நீங்க சொன்ன உடனே. என்னடா இது நிஜமா அவன் பார்த்தா கட்சியில நீங்க ஏதோ இந்த பவர் பிரச்சனையால ஒரு 15 நிமிஷம் எப்படி அந்த கான்டாக்ட் ஆர்ஆர்க்கும் RCB மேட்ச் நடக்குது. அந்த EBல எல்லாம் கான்டாக்ட் வச்சிருக்கீங்க நீங்க. கரெக்ட்டா நீங்க உங்க பிரெடிக்ஷன் கரெக்ட்டா? அன்னைக்கு அந்த மேட்ச் லக்னத்துக்கு தாண்டி, அதாவது ஒரு லக்னம் 120 பால் சார். ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் 240 பால். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 4 ராசி கட்டத்தில் இடையில மேட்ச் அன்னைக்கு மட்டும் மாந்தி லக்னத்தில் வந்துச்சு. அதனால ஒரு கேப் விழுவுன்னு சொன்னேன். அது வந்து 15 டிகிரியில் விழுந்ததுனால 15 நிமிஷம் சொன்னேன். 120 பாலா? ஆமா சார். ஒரு இன்னிங்ஸுக்கு. பட் ஒரு பால் தானே போடுறாங்க ஃபுல்லாவே. சார் என்னால முடியல சார். ஓவர் கூட தான் 6 பால்ன்றாங்க. டிசம்பர் 12 ரஜினி சூப்பர் ஸ்டார் சொன்ன உடனே தெரியும் எல்லாருக்கும். டிசம்பர் 12 ரஜினி. அவர் பிறந்த அந்த வருஷத்துலயே அதே டிசம்பர் 12 ஏகப்பட்ட பேர் பிறந்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா சார். பட் அவங்க எல்லாம் ஏன் சூப்பர் ஸ்டார் ஆல? அப்படி இல்லை சார். என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு. சச்சின் டெண்டுல்கர் பிறந்த அதே டேட்டு அதே நாள் அதே வருஷம் அதே மாசம் அதே டேட்டு. அவர் வந்து பாந்திரால பிறந்தாரு. இல்ல சார், இது பாந்திரால அவர் பிறந்தாரு. இவரு பெங்களூர்ல இருக்காரு. பெங்களூர்ல சார், ஆந்திரா இல்ல சார். பெங்களூர்ல பிறந்திருந்தாரு. ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் கொஞ்சம் ஜோசியமும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு. அவர் கேட்டாரு, ஏன் நான் வந்து அந்த அளவுக்கு ஆகலன்ட்டு. சார், அவரு பிறந்தது பாம்பே, நீங்க பிறந்தது பெங்களூர். அவரு பிறந்தது ஒரு டைம் 1.5 மணி நேரம் இவர் அட்வான்ஸா பிறந்துட்டார். ஆனா உங்க ஃபீல்டு நீங்க ரொம்ப ஃபேமஸா இருப்பீங்க. அவர் வந்து ஒரு ஆடிட்டரு. ஆந்திரால, சாரி நீங்க சொல்லுவோம் ஆந்திரால வருது, பெங்களூர்ல ஆந்திரா இது பெங்களூர்ல ஆடிட்டிங் ஃபீல்டுல அவர் ரொம்ப ஃபேமஸ். ஆடிட்டர் நீங்க பேசுறதுனால நான் ஆடிட்டேன் சார். பெங்களூர்ல அவர் வந்து அந்த கர்நாடகா அந்த சார்ட்டர்ட் அசோசியேஷன்ல முக்கியமான பொறுப்பு இருக்காரு. ரொம்ப கொஞ்சம் ஃபெமிலியர். நீங்க அங்க தான் பிறந்திருக்கீங்க கர்நாடகால இல்லையா? நான் சேலத்துல பிறந்தேன் சார். இல்ல ஹாசன் வச்சு, அந்த ஹாசன் உங்க ஊர் தானே? இல்ல சார், அது ஹாசன் கர்நாடகால இருக்க ஊரு. நான் பாலாஜி சார். புதுசா சேனல் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா வச்சுக்கலாமேட்டு நியூமராலஜி படி பாலாஜி ஹாசன் வச்சிட்டேன் சார். பாலாஜி காந்த்னு வச்சுக்கணும் தோணலையா? என்ன சார்? பாலாஜி காந்த் இல்ல, காந்த்னு வைக்கிறத விட ஹாசன் கொஞ்சம், பாலாஜி ஹாசன் நல்லா இருந்துச்சு. பாலாஜி காந்த் நல்லா இல்ல. பேர்ல வந்து எந்த இப்போ இருக்கிறதே ஒரு 5 ஹவர்ல முடிஞ்சிருது மேட்ச். ரொம்ப கஷ்டம் ப்ரெடிக்ட் பண்றது இல்லை. அந்த இடம், கிரகம் இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு.
ஒரு மேட்ச் என்ன ஆகும். இப்போ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் நடக்குதுன்னா ரொம்ப ஹாட் அண்ட் ஹேப்பனிங் மேட்ச். உடனே நான் பார்த்துருக்கேன், நம்ம கிரிக்கெட் ஷோ பண்ணுவோம், உங்களை சுற்றி நிற்பாங்க எல்லாரும். ஆமா சார். பாலாஜி சொல்லுப்பா, நீ யார் ஜெயிப்பாங்க? அது அந்த ட்ரீம் 11 அப்ப நம்ம போட்டுட்டு இருந்தோம்ல சார், அந்த மேட்ச் அந்த ரிசல்ட் கேட்பாங்க. நீங்க வந்து இன்னைக்கு கண்டிப்பா சிஎஸ்கே இருந்தீங்க, அவங்க அத்தனை பேர் பணத்தை மும்பையில் கட்டிடுறாங்க ஒன்று சார். அப்பதான் சார் பாயிண்ட் ஏறும்போது மாற்றி கட்ட முடியும். எப்படி அது? உங்கள் ஃபோர்காஸ்ட் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக கட்டிடுறாங்க, அது எப்படி அது? சார் அதான் சார், பாயிண்ட் அதிகமாக கம்மியாக இருக்கும்போது மாற்றிடுவாங்க அந்த இது. ஓகே, இந்த ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள ஒரு பர்டிகுலர் டேல ஒரு பர்டிகுலர் இடத்துல நடக்கிற விஷயத்த இங்கே உட்காந்து நீங்கள் எப்படி கணிக்க முடியும்? நீ அந்த இடத்த ஜியோகிராஃபி டொப்போகிராஃபி அதெல்லாம் அப்படிலாம் இல்லை சார். ராஜஸ்தானுக்கும் கேகேஆருக்கு நடந்த மேட்ச்ல நம்ம ராஜஸ்தான் சொல்லியிருந்தோம், கடைசி ஓவரில் கேகேஆர் பாயிண்ட் அடிச்சா வின் இருந்தது. நீங்கள் நம்ம பரத் சார்லாம் உட்காந்து பாட்டு இருக்கும்போது கடைசி பாலில் 6 பாலுக்கு பாயிண்ட் அடிச்சா வின், ஆனால் அடிக்கல 2 ரன்ல நம்ம சொன்ன டீம் ஜெயிச்சுது. இது வந்து 2 கேப்டன் இருக்காங்கல்ல சார், 2 கேப்டன் விளையாடுறாங்க. அந்த 2 கேப்டனோட ஜாதகத்தில் அன்றைய தேதியில் மேட்ச் நடக்கும்போது அந்த நேரம் 2 கேப்டனுக்கு யாருக்கு சாதகமாக இருக்கோ அந்த டீம் ஜெயிக்குது சார். எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கு? நீங்கள் சொல்ல ஒரு 10 விஷயம் நீங்கள் 10 பேருக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் சக்ஸஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது வரைக்கும் எவ்வளோ இருந்திருக்கு? அது ப்ரெடிக்ஷன் 80% வரைக்கும் வரும் சார். என்னது சக்ஸஸ் ரேட் 80% வரும் சார். ரெவென்யூ சொல்றீங்க? உங்களுக்கு ஃபீஸ் சொல்றேன். இல்லை சார், 80% வரைக்கும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ரேட் வரும் சார். 20% வந்து நம்ம சொன்னாலும் சில விஷயம் அவங்க மாற்றி பண்ணுவாங்க. இப்போ யாராவது ஃபோன் பண்ணி, நீ சும்மா போயிருந்தேன், உன் பேரை சொன்னாங்களேன்னு வந்தேன், நீ வந்து ஃபாரின் போ பிஸ்னஸ் ஆரம்பிட்டேன், இப்போ நான் வந்து கட்சியில் திவால் ஆகிட்டேன், அந்த மாதிரி புலம்பிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு புலம்பல சார். உங்களுக்கு தெரிஞ்சு நான் கேட்குறேன். இல்லை சார், இல்லை சிங்கப்பூருக்கு நான் ஒரு தடவை மலேசியா ஜாதகம் பார்க்க போனப்ப ஜேபிக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் பார்த்தாரு சார். நான் சொன்னேன், உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ல் 2 கிரகம் பலமா இருக்கு, நீங்க சொந்த தொழில் பண்ணுங்கன்னு. அவரு சாதாரண வெல்டரா இருந்தாரு. அவரு லாக்டவுன்ல வேலை போயிடுச்சு, ஊருக்கு வரலான்னு இருந்தாரு. சரி நம்ம சொன்னமேனு ஒரு சின்னதா அங்க அந்த 0 கேலரி ஃபுட்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 கடை வச்சிட்டாரு. நான் இப்ப லாஸ்ட் டைம் போனப்ப அவரு தான் ஜேபியில் வந்து எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு ஃபுட்லாம் கொடுத்துன்னு போனாரு. ஸோ சக்சஸ் ரேட்டு நிறைய இருக்கும் சார், ஃபெயிலியரும் நீங்க சொன்ன மாதிரி இருக்கும். ஹெல்த் எப்படி இருக்கும், வெல்த் எப்படி இருக்கும், இப்படிதான் மோஸ்ட்லி எல்லாரும் கேட்க போறாங்க. ஸோ இந்த ஹெல்த் விஷயத்துல நீங்க வந்து சில பரிகாரம் இதெல்லாம் சொல்லுவீங்களே, இந்த பர்டிகுலர் பரிகாரம்லாம் ஹெல்த் விஷயத்துக்குலாம் ஒன்றும் வேலை செய்யாது சார். ஹெல்த் விஷயத்தில் ஒருத்தருக்கு 40+ல 50+, 45 to 50க்குள்ள ஏதோ ஒரு மேஜர் இது இருக்கிற மாதிரி இருந்தால் அவர் அந்த உணவு விஷயத்துல தான் மாற்றணும். கோயிலுக்கு போகிறதுனால ஒருத்தரால் தப்பிக்க முடியாது. பட் என்ன கைட் பண்ணுவீங்க, எப்படி கைட் பண்ணுவீங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா? சார் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், எங்கள் தெரு நான் குடியிருக்கேன், சேலம் அம்மாப்பேட்டை, நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு சொந்த வீட வாடகை வீட? சொந்த வீடு இருக்கு சார். இப்போ டெம்பரரியா வாடகை வீட்டில் இருக்கேன். சொந்த வீட்லயே நீங்க வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க? சொந்த வீட்டில் இருந்தேன் சார். இப்போ அந்த இடம் கொஞ்சம் சின்னதா இருக்கு, வந்துட்டு போறதுக்கு கொஞ்சம் பெரிய வீடா இருக்குன்னு வாடகை வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். முதல்ல சின்ன வீடு இருந்து வச்சிருந்தீங்க? இல்ல இப்ப பெரிய வீட்டுக்கு வந்தேன்னீங்களா? அதுக்கு ஆமா சார், இப்ப இருக்கிறது வாடகை பெரிய வீடு. எங்க சொந்த வீடு கொஞ்சம் சின்ன வீடு சார். அது வாடகை கிடையாது? அது வாடகை கிடையாது சார். அந்த வீட்டுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தாரு. சார் நான் சொல்லிட்டேன், இவருக்கு ஒரு 43 ஒரு கண்டா இருக்கு, இன்னும் ஒரு 3 வருஷத்துல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க, அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் ட்ரிங்கிங் ஹேபிட்லாம் விட்டுருங்க, கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன். எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் அதை ஒரு பெருசாக எதுவும் பண்ணிக்கல. டெய்லியும் பச்சி போண்டா சாப்பிடுவார். ஒரு 10-20 தறி வச்சிருக்காரு. தறி ஏன்னா மிஷின் தறி, ரேப்பியர் தறின்னு சொல்லுவாங்க அந்த பக்கம்லாம். கடைசியாக 2024 மார்ச் மாதத்தில் அவர் இறந்துட்டார். எப்படி இறந்துட்டாருன்னா, விடிகாலம் காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்திருக்காரு, வெண்பொங்கல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. 9 மணிக்கு ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கு, வேத்திருக்கு, டாய்லெட் பாத்ரூம் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்குள்ள மேசிவ் அட்டாக்ன்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ சில விஷயங்கள் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ டாக்டர் கிட்ட போனால் என்னுடைய பிரச்சனைகள் தீரும், அது சைக்கலாஜிக்கலோ இல்லை ஃபிசிக்கலோ ஒரு ப்ராப்ளம் தீரும்னு போகிறாங்க. சரி வரலாட்டு செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, நான் பெஸ்ட்டு சொல்கிறது கேளு, நம்ம ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் பாலாஜி, அவர்கிட்ட கேளு, இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கும், திருப்பி டாக்டர்கிட்ட போயிட்டு இதே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்படி கியூர் ஆயிருக்கா? மெடிசனில் முடியாது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் சும்மா சார், மெடிசனால முடியாதெல்லாம் ஜோசியத்தால ஜெயிக்க முடியாது சார். அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க? உண்மைதான் சார். இது நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? நான் உடம்பு கேட்டால் டாக்டர்கிட்ட போவேன் சார். பட் டாக்டர் ஜோசியம் கேட்க உங்கள்கிட்ட வந்திருக்காங்க சார். என்ன கேட்பாரு? அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கு, அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இன்னொரு கிளினிக் வைக்கலாமா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமான்னு கேட்பாங்க சார். அதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சார், ஒரு ஜாதக மெடிக்கல் ஜோசியத்தை ஜெயிக்க முடியாது சார், ஆனால் ஜோசியம் மெடிக்கலை ஜெயிக்கும். புரியல. ஒரு டாக்டர் சார், ஒரு டாக்டர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, இந்த டேட்ல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு அவருக்கும் ஓரளவு ஜோசியம் தெரியும். எங்கன்னா இது வந்து ஓமலூர்ல
நான் இந்த மாதிரிலாம் குறிச்சு தரேன் இந்த டேட்டில், ஆனால் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இந்த டைமில் இது ரொம்ப நல்ல டைம் நீங்கள் நினைக்கிறீங்க, பட் இதில் பிறக்கிற மாதிரி இல்லை, பிரசனம் தப்பாக வருதுன்னு கேட்டேன். கடைசியாக பார்த்தா அந்த இவங்க எதிர்பார்க்கறதுக்கு முத நாள் நைட்டே குழந்தை பிறந்துருச்சு. இப்போ மெயினாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களான்னு பார்த்தா ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு ப்ரிஃபரன்ஸு. நிறைய பேர் சக்ஸஸ்ன்னு போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகினே இருக்காங்க. ஓகே, ஸோ பணக்காரங்களும் உங்கள்கிட்ட வந்து நிறைய கேட்குறாங்களா? எல்லாருமே வருவாங்க சார். அதான் ஏன் அது பணக்காரங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? பணக்காரங்க வந்து அவங்க பிசினஸை பத்தி கேட்பாங்க சார். மேக்ஸிமம் வந்து ஓன் பிசினஸ் பண்றீங்களா? அப்படி சொன்னா நீங்க அடுத்த அப்பாயின்மெண்ட் வராது சார். ஸோ அவங்க பிஸ்னஸ் இப்போ நல்ல டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இப்போ ஏதாவது ரிஸ்க் எடுக்கலாமா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, ட்ராக்ஸ் டு ரிச்சஸ்ன்னுவாங்க. பிளாட்ஃபார்மில் ஏதாவது கடை போட்டுருந்தாமா, இன்னைக்கு பார்த்தா 2 வீடு. அது சும்மா சார். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ டைம் நல்லா இருக்குன்னா ஒருத்தர் செருப்பு தைக்கிறாரு, அவருக்கு இப்போ குரு 9ல் இருக்கு அல்லது குரு 7ஆம் இடத்துல இருக்காருன்னா அவர் செருப்பு தான் தைப்பாரு. ஆனால் ஒரு நாளைக்கு 2-3 தைச்ச இடத்துல இப்போ ஒரு 10 வரும். ஸோ அவருடைய அன்றாட வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பர்டன் இல்லாமல் ஒரு கடன் இல்லாமல் அந்த டைமில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு பெரிய மாற்றம். 10-15 செருப்பு தைச்சாருன்னா ஸ்பைனல் கார்டு பிரச்சனையாக அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவார். இல்லை சார், அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தான் சார் 10-15 தைக்க முடியுது. நீங்கள் ஒரு சோலியே மேலே அனுப்புறீங்க. இல்லை சோலுக்கு இல்லை சார், அது மாதிரி ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் சார். இப்போ கல்யாணம் உங்களுக்கு ஆகும் மனசளவில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களா, இல்லை அந்த ஜாதகப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்னு தோணுச்சா, எப்படி அது உங்களுக்கு? என்ன பிரச்சனை, நான் எல்கேஜிலேருந்து 10th 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் சார். அந்த ஸ்கூல் ஆமாம் சார், பப்பி லவ். ஆமாம் சார், 3ஆவதுலேயே லவ். எல்கேஜி லவ்வா? 3ஆவதுலேயே சார். 5வது லெவலில் டீச்சர் சார். டீச்சர்ல சார், இப்போ என் ஒய்ஃபா இருக்கவங்க அப்போ கிளாஸ் டீச்சராக இருந்தாங்களா? அப்போ கிளாஸ்மேட்டாக இருந்தாங்க சார். அப்போ 5ஆவதுலேயே லவ் லெட்டர் கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அவங்க வீட்டிலலாம் வந்து ஸ்கூலில் மிரட்டினாங்க. என்னட்டு இன்னும் கூட நிறைய. அப்போ ஒரு குடுமி போட்டிருப்பேன், திருப்பதிக்கு முடி விட்டுருந்தேன். அப்போ குடுமியெல்லாம் பிடிச்சி நான் ஆட்டினாங்க. யாருன்னா அந்த இப்போ என் ஒய்ஃபோட அம்மா. உங்க சிண்டி என் கையில, உன் ஜாதகம் என் கையில எல்லாம் மிரட்டிட்டு போயிடுவான் நினைச்சுமா மிரட்டிட்டு விட்டாங்க. சரி, என்னாச்சு அப்புறம் போயிட்டு? சரி, வேர்ல்டுலயே இருக்கு, நான் கேள்விப்பட்டதில்ல பாஸ். நிஜமா சார், நிஜமா. பாலகர்ல ஸ்கூல் சேலம் லவ் லெட்டர் தான் சார். நான் கொடுத்துட்டு அதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல போட்டாங்க, நான் பாய்ஸ் ஸ்கூல்ல 6th இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வழியில ஒரு நாள் டெலிகிராம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் டெலிகிராம் அனுப்பிச்சிருப்பீங்க? இல்ல சார், டெலிகிராமே அப்ப இல்ல சார். எங்களெல்லாம் 3 ஜெனரேஷன் லவ் லெட்டர், SMS, வாட்ஸ்அப், 3 ஜெனரேஷன் லவ் சார் என்னது. அப்புறம் ரொம்ப 85 வயசு இருக்குமா உங்களுக்கு? இப்போ 85ல இல்ல சார், 93ல தான் சார் நானே பிறந்தேன். உங்க வீட்டுல என்ன தலை சுத்தி இருக்குமே இந்த கதையை கேட்டு? இல்ல சார், இது எல்லாரும் எங்க பேரண்ட்ஸ் தவிர அவங்க பேரண்ட்ஸ் தவிர எங்க ஏரியாக்கு எல்லாம் தெரியும். இப்ப நிறைய லவ் விஷயங்கள் வந்து உங்கள்ட்ட கேக்குறாங்களா? இந்த வேலண்டைன்ஸ் டே எனக்கு கல்யாணம் ஆயிடுமா? இல்ல, லவ் விஷயம் கேட்பாங்க சார். இப்ப லவ் பண்றேன், இவங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, இந்த லவ் எப்படி இருக்கும், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கேட்பாங்க. நம்ம அப்ப சில விஷயம் சொல்லுவோம், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்மகிட்ட வருவாங்க. நீங்க அப்படி சொல்றீங்களா? இவங்க ஆல்ரெடி மேரிடு, இவங்களை நீங்க பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அதனால இவங்களை பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரி சொல்ல சார். சேலம் அந்த கார்பரேஷன்ல இருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாரு. அவர் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்தாரு, இதுதான் ஒய்ஃப்னு சொன்னாரு. நான் ஜாதகத்தை பார்த்தேன், ஒய்ஃப் மாதிரி எனக்கு தெரியலன்றது எனக்கு தெரிஞ்சு. எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? 11ஆம் லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் அந்த ஆப்போசிட் ஜாதகத்தோட தொடர்பு இருந்தால் இது அவங்க ஒய்ஃபு. அதில் தொடர்பு இல்லை, 11ஆம் பாவம் தொடர்பு தான் இருந்தது. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன்ல போயிட்டு இருக்கின்றது அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு வரல. இது புரிஞ்சுக்கிட்டேன் சார். அப்புறம் அவர் ஒரு ஃபோன் பேசுறீங்க, நல்ல சரளமா பேசுங்க. இந்த சப்ஜெக்ட் வரும்போது கொஞ்சம் உதறுது வாய்ஸ். இல்லை சார், நம்ம ஃப்ளோல ஏதாவது ஒன்று பேசிட்டு ஃப்ளோல கொஞ்சம் எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் அவர் ஃபோன் பேச போனாரு. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்க ஒரு மாதிரி கரெக்ட் பண்ணி இல்ல உங்க விஷயத்தை கரெக்ட் பண்ணி நீங்க பண்ண தப்ப கரெக்ட் பண்ணி நீங்க. நான் கேட்டேன் சார், இந்த மாதிரி சார் உங்க ஒய்ஃப்ன்றாரு, பட் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டலையே மேடம், ஒய்ஃப் மாதிரி தெரியல, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்குன்னீங்க. இல்லைங்க, அது விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே பயம், சென்னைனா நம்ம சிங்கார சென்னைன்னு பாக்குறோம், ஆனா அது சிங்கார சென்னை ஆயிடுது, ஒரே மூழ்குது. அதனால வாட்டர் ஸ்டாக்னேட்டிங் ஏரியாஸ், வேளாச்சேரி எஃபெக்ட் ஆகுமா, அந்த மாதிரி ஏரியாஸ் எஃபெக்ட் ஆகுமா, தண்ணி எங்கே தேங்கும், என்ன அளவுக்கு டேஞ்சர் இருக்குது ரெயின்ல போயிட்டு இம்மீடியட்டாக. இப்போ நம்ம ப்ரோக்ராமை பார்க்க போகிறவங்களுடைய மெயின் கன்சர்ன் இதுவாக தான் இருக்கும் நவம்பர் மாதத்தில். சார், குரு வந்து நான் ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி குரு வந்து இப்போ நீர் ராசிக்கு வந்திருக்காரு, அதிசாரமாக வந்திருக்கார். நிச்சயம் இந்த ஆண்டு நல்ல மழை உண்டு. அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். நவம்பர் டிசம்பர்ல நல்ல மழை உண்டு. ஆனால் அந்த மழை குரு வீட்டில் இருக்கிறதுனால அளவுகள் அதிகமாக இருந்தாலும் பாதிப்பு அதாவது 2015 மாதிரியோ 2023 மாதிரியோ பெரிய லெவலில் சேதாரம் இருக்காது சார். மரம் விழுறது அதெல்லாம் விழதான் சார் செய்யும்.
அதோடைய இம்பாக்ட் கம்மியா இருக்கும் சார். பிடிச்சிக்க முடியாது நீங்க போய் அந்த மரத்தை. நான் கிளை விழுந்தாலே பிடிக்க முடியாது சார். நான் எப்படி சார் மரத்தை பிடிக்க முடியும்? இந்த ஜோசியத்தில் வழியா நீங்க ஹாஸ்யத்துக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் வருமா? இன்னும் சென்சிட்டிவ் கம்மியா எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்களா யங்ஸ்டர்ஸ்லாம்? அதை சொல்லுங்க சார். புதன் தான் சார் நகைச்சுவை தன்மை. 9 கிரகத்திலேயே வளையறக்கூடிய தன்மை, ஒரு விஷயத்த அடாப்டபிள் பண்ற கிரகம் வந்து புதன் சார். மெர்க்குரி ஹீட்ல எக்ஸ்பேண்ட் ஆகும், கூலிங்ல ஷார்ட் ஆயிடும். அதுக்கு என்ன அறிகுறி என்ன? அது வந்து புதன் தான் சார் நகைச்சுவை. ஸோ யாரெல்லாம் நகைச்சுவை சேனல் நம்ம இந்த ஆதித்யா அதிகம் பார்க்குறாங்களோ, மனம் விட்டு சிரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு கவலைன்ற சோகம், இந்த சனி பகவான் 8ஆம் பாவம் தான் இந்த கவலை தருது. காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சகம், அதற்கு 11ஆம் இடம் கன்னி. ஸோ வந்து அந்த ஒரு கஷ்டத்தை, ஒரு உண்மையிலேயே ஒரு ஜாதகர் கஷ்டம் இருக்கும் பொழுது கூட அவங்க நகைச்சுவை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த கஷ்டம்ன்ற இடத்த, அந்த ஒரு காலகட்டத்தை கடந்து போறதுக்கு இது ஒரு ஊன்றுகோலா இருக்கும் சார். ஸோ நகைச்சுவை தன்மை அதிகம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் ஜாதக ரீதியாக வந்தாலும் அதை கடக்கக்கூடிய தெம்பு இருக்கும் சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்றாங்க. நான் வந்து என்ஐயில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். நேச்சுரல் இக்னரன்ஸ் எதுவுமே தெரியாது எனக்கு. பட் இந்த ஏஐயில் ஒரு படம் பார்த்தேன்னா, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியல, ஏஐயில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் படம் ஒன்று ஆல்ரெடி வந்திருக்கு. ஓகே சார். ஏஐ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஒரு படம் வந்து சார். இன்னொரு படம் வந்திருக்கு சரத்குமார், ஏய் அப்படின்னு வந்திருக்கு. அதெல்லாம் ஷார்ட்டா பிரிச்சு ஏஐன்னு வச்சுட்டாங்க சார். ஓ, அது அதில் ஒரு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் ஆட் பண்ணி தான் நீ ரொம்ப அழகா இருக்கேன்றது சேர்ந்து வந்திருக்கு. சரத்குமார் நல்லா அழகு தானே. ஓகே ஃபைன். ஏஐ வந்த உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க? ChatGPT, ஏஐ, மெலனிங் எக்ஸ் என்னென்னமோ சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நேச்சுரலாக ஒருத்தர் பார்த்து பேசுகிற அந்த குவாலிட்டியே போயின்னு இருக்கு. இப்போ ஜோசியத்தில் இப்போ எனக்கு இதெல்லாம் தான் கட்டத்தில் இது இருக்குது, இது லக்னோ, இதெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு எனக்கு என்ன ஆகும், அடுத்த ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு அது த்ரெட்டான்னு கேட்குறேன். இப்போ ChatGPT சொல்லிட்டு போகிறது எல்லா விஷயத்தையும்னா எதுக்கு உங்கள்கிட்ட வர போகிறாங்க? 100% வாய்ப்பே இல்லை சார். உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்களா? எங்ககிட்ட வரலனாலும் பரவாயில்ல சார். என்ன விஷயம்னு சொல்கிறேன் சார். ஜோசியத்தில் விதியை விட விதி பூர்வத்தெல்லாம் அப்படி விரிச்சு வச்சுக்கிறீங்களா? ரொம்ப பெரிய விஷயம் சொல்ல போறீங்கன்ற மாதிரியே ஒரு பயம் எனக்கு வருது. பார்த்தா ஒன்றும் சாதாரணமாக இல்லை சார். அதாவது ஜோசியத்துல விதியை விட விதி விலக்கு அதிகம் சார். அந்த பூர்வத்தை கொஞ்சம் இறக்கி பேசுங்க சார். ஜோசியத்துல விதியை விட விதி விலக்கு அதிகம் சார். அதனால வரி விலக்கு அப்படிதான் சார். விதி விலக்கு ரொம்ப அதிகம் சார். சரி. ஸோ இப்போ ஒரு விஷயத்துல, இப்போ ஒரு லக்கணத்திற்கு 7ஆம் பாவத்தில் நின்ற கிரகம் திருமணத்தை செய்யுன்றோம். அதுவே வந்து மாரகத்தையும் செய்யுன்றாங்க. நம்ம எந்த டைம்ல மாரகத்தை செய்யும், எந்த டைம்ல பாதகத்தை செய்யணும் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுதே 10க்கு 2 மிஸ் ஆகுது சார். அப்படிங்கும்போது ஏஐ வந்தாலும் இதுக்கு அடுத்த டெவலப் வந்தாலும் ஜோசியத்தில் இது பாதிக்காது சார். ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் சார். ஸோ இதெல்லாம் வந்து ஏஐயால ப்ரிடிக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்சல்யூட்லி திங்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கிறது வேற, ஏஐயால அதை பண்ண முடியும் சார். ஏஐன்றது ஒரு விஷயத்தை இப்போ லாகிறத மாதிரி 2.70 இது 7.6னா ஒரு ஆன்சர் கொடுக்கும். பட் இதே இடத்துல ஒவ்வொரு லக்கணத்துக்கு வேறுபாடு இருக்கும். அந்த லக்கண டிகிரிக்கு வேறுபாடு இருக்கும். லக்கணாதிபதி நின்றதுக்கு வேறுபாடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் வரும். அதால வந்து இது இப்படிதான் போகும்னு சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி. உங்ககிட்ட நான் ரொம்ப பிடிச்ச விஷயம், ஜோசியத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு. நிறைய பேர் உங்களோட கான்டாக்ட்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ஜாலியாக ஜோக் அடிச்சா கூட ரொம்ப கேஷுவலாக நீங்கள் பேசிட்டு அதே சமயத்தில் உங்கள் சொல்ல வர விஷயத்தையும் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறீங்க. அதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, உங்கள் ஏஜ் குரூப்பில் வந்து இந்த மாதிரி லைனில் அஸ்ட்ராலஜியில் இருக்கிறது ரொம்ப ரேர். யூஸ்வலா எல்டர்லி பீப்புள் தான் அட்லீஸ்ட் மிடில் ஏஜாவது இருப்பாங்க அஸ்ட்ராலஜிஸ்ட். நான் வந்து 8 வருஷம் ஆச்சு சார். 2018ல உங்களை பார்த்தா 50 மாதிரியே தெரியல, அதனால சொல்றேன் சார். நான் 15 சொல்லவே இல்லை சார். நான் ஃபீல்டுக்கு வந்து 8 வருஷம் தான் சார் ஆகுது. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 33 வயசு ஆகுது சார். இல்ல இப்போ கேட்குறேன். இப்பதான் சார் இந்த செகண்ட். நீங்க எப்பயோ 33 சொன்னீங்க நினைக்கிறேன். இல்ல சார். ஓகே சார். அப்ப கரெக்ட். நம்ம அப்ப அந்த 2019 ப்ரோக்ராம் பண்ணும்போது 33 பஸ் நீங்க சொல்லுவீங்க. 33ல வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். அது நீங்க மறந்துட்டீங்க போல. வெரி நைஸ். ரொம்ப இப்போ கொப்பளிக்குது உங்களுக்கு அப்படியே ஜோசியத்தோட சேர்த்து ஹாஸ்யமும். ஸோ நம்ம இவங்களுக்கு ஒரு சூப்பர் விஷயம் ஒன்று சொல்லுங்க. ஆதித்யா ஃபன் லவர்ஸுக்கு ஒரு டெரிஃபிக்கான விஷயம் நியூ இயருக்கு சொன்னீங்கன்னா அதோட நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சார் இந்த தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா ஆதித்யா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட ஆயுள் பெருகும், கவலைகள் குறையும், கவலைகளில் இருந்து கடந்து போகிறதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் சார். ஸோ இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. இருக்கின்ற தொலைக்காட்சிகள்லேயே ஒரு மனிதனுக்கு கவலை போகின்ற நிகழ்ச்சின்றதுல நம்ம ஆதித்யா ஒன்று. ஸோ மற்ற சேனல் வந்து இப்போ நியூஸ்னா சாதாரணமாக ஒருத்தர் இருப்பான் வீட்டில், அது மாதிரி சும்மா ஒரு மழை பெய்யும், இவன் பிரேக்கிங் நியூஸ், இவனுக்கு ஏதோ பயம் வந்துடும், இவனுக்கு பிபி அதிகம், அப்பா இவன் ஏற்கனவே பிபி இருக்கிறான். பிரேக்கிங் நியூஸ் டென்ஷன்ல டிவி ஓஸ்டான், பிரேக் ஆகி போச்சு டிவி. பிரேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கே சாரி ஃபார் த பிரேக், அது மட்டும் செவுத்துல வந்தது. எனிவே தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி ஹாசன். இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய சூப்பர் ஆஃபர்ஸ் வந்து இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி குளோபல் லெவலில் நீங்கள் சூப்பர் ஃபேமஸ் ஆகணும். தேங்க்யூ சார். அண்ட் பாலாஜிட்ட பழகி பாருங்க. நான் ஒரு ஃபோர்காஸ்ட் இப்போ நீங்கள் மட்டும் இந்த ரிமோட் கண்ட்ரோல் கையிலே அடிக்கணும்னு வச்சுங்களேன், அடுத்த ப்ரோக்ராம் வந்துனே இருக்கும். கவலையாக படம் பாருங்க. இதுதான் நினைத்தாலே என்னைக்கும், அதுலேயும் சிரித்தாலே என்னைக்கும். அடுத்த கெஸ்ட் கிட்டத்தட்ட இவர் லைன்லேயே இன்னொருத்தர் வேறு, பட் அது வேறு ஃபீல்டு.
யாருன்றதை நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பொறுத்திருந்து பாருங்கள். அது வரைக்கும் குட் பை சொல்கிறது உங்களுடைய ஃப்ரெண்டு பாலாஜி ஹாசன் அலாங் வித் பாஸ்கி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுவும் பாஸ்கி.